friends, welcome to Samayal. வாங்க இன்னைக்கு ஆரோக்கியமான பச்சை பயிறு தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் அளவிலான பச்சை பயிரை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு இது போல் மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை வார்க்கிறதுக்கு முன்னாடி 10 சின்ன வெங்காயம், அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, காரத்திற்கேற்ப 2 சிவப்பு மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அனைத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரை கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு விழுது போல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தோசை மாவில் இதை சேர்த்துடலாம். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அரை கப் அளவுக்கு கறிவேப்பிலை, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கலந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். கல் சூடானதும் இது போல் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இதனால் நமக்கு க்ரோனிக் டிசீஸ் ரிஸ்க்லேருந்து ரொம்ப பாதுகாக்கப்படுது. அதே போல் ஸ்ட்ரோக் வராமலேயும் ஹார்ட் டிசீஸ் வராமலும் நம்மளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவி புரியுது. அது போலவே இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோலாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம காலையிலே எடுத்துக்கும் பொழுது ஒரு நாள் முழுவதும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். இது செய்கிறதும் கூட ரொம்ப சுலபமானது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக நம்மளோட வேலைகளை செய்ய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் 2 பக்கமும் நம்ம தோசையை நல்லா 30லேருந்து 1 மினிட் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை நம்ம இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். இது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். அதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பாருங்கள், இது போல் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒன்று போல் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துடலாம். இது போல் நம்ம ஒரு கரண்டியோ அல்லது ஸ்பூனோ பயன்படுத்தி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் மிதமான சூட்டில் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் போல் இது நம்ம விட்டோன்னு சொன்னோம்னா நல்லா நமக்கு ஒரு கிறிஸ்பியான தோசையாக கிடைக்கும். 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பகுதிகளை ஃபோல்ட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு ஃபோல்டிங் நல்லா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் கிறிஸ்பியான ட்ரையாங்கிள் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி.
நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.